இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் அழகு 20 அதாவது இனக்கலப்பு மற்றும் உயிரி தொழில்நுட்பவியல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கற்றல் நோக்கங்கள்: இப்பாடத்தை கற்றபின் மாணவர்கள் பெறும் திறன்களானவை தாவர பயிர் பெருக்கத்தை வரையறை செய்து அதன் படிநிலைகளையும் முறைகளையும் விவாதித்தல், பயிர் மேம்படுத்துதலால் உருவாக்கப்பட்ட பயிர் வகைகளை அறிதல், விலங்கின பெருக்கத்தினையும் அதன் தாக்கங்களையும் புரிந்து கொள்ளல், உட்கலப்பு மற்றும் வெளிக்கலப்பு ஆகியவற்றின் வேறுபாடுகளை சுட்டிக்காட்டல், கலப்பின வீரியம் என்றால் என்ன என்பதனையும் அதன் முக்கியத்துவத்தையும் அறிதல், மரபு பொறியியலின் பல்வேறு படிநிலைகளை அடையாளம் காணுதல், டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை புரிந்து கொள்ளல், ஜீன் சிகிச்சை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ளல், குருத்தணு செயல்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை அறிதல். அறிமுகம்: 2050 ஆம் ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை 1.7 பில்லியனை எட்டிவிடும். நம் நாட்டின் தற்போதைய உணவு உற்பத்தியானது அந்நாட்களில் 59% மக்களின் உணவு தேவையை மட்டுமே பூர்த்தி செய்ய இயலும். அப்படியாயின் இந்தியாவால் 2050ஆம் ஆண்டில் 1.7 பில்லியன் மக்களுக்கு எப்படி உணவு அளிக்க முடியும்? இது தாவர பயிர் பெருக்கம் மற்றும் கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றால் மட்டுமே சாத்தியமாகும். தாவர பயிர் பெருக்கம் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலையாகும். கால்நடை வளர்ப்பு விலங்கின பெருக்கத்தை உள்ளடக்கியது. விலங்குகளின் ஜீனாக்கத்தை மேம்படுத்தி மனித குலத்துக்கு அதிக பயனுள்ளதாக வளர்ப்பு விலங்கினங்களை மேம்படுத்துவதே விலங்கின பெருக்க குறிக்கோளாக கொண்டது. உணவு உற்பத்தி மற்றும் தரத்தை அதிகரிக்க கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் விலங்குகளை பராமரித்து பெருக்கமடைய செய்வதை விலங்கின பெருக்கம் வலியுறுத்துகிறது. நவீன உயிரியலின் அங்கமாக விளங்கும் உயிர் தொழில்நுட்பவியலின் தேற்றம் மற்றும் ஒரு திருப்புமுனை ஆகும். இது மனித வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நன்கு மேம்படுத்தப்பட்ட உடல்நல பராமரிப்பு பொருட்கள், நோய் கண்டறியும் கருவிகள் மற்றும் உணவு உற்பத்தி ஆகியவற்றுக்கு வழிவகுத்தது. 20.1 நவீன விவசாய நடைமுறைகள் மற்றும் பயிர் மேம்பாடு. தாவரங்களை பயிரிடுவதில் மேற்கொள்ளும் நவீன விவசாய செயல்பாடுகளே மேம்படுத்தப்பட்ட விவசாய நடைமுறைகள் எனப்படுகின்றன. இதில் மண்ணை பண்படுத்துதல், விதைத்தல், இயற்கை உரங்கள் மற்றும் செயற்கை உரங்களை பயன்படுத்துதல், சரியான பாசனம், பூச்சிகள் மற்றும் களைகளிலிருந்து பாதுகாத்தல், அறுவடை செய்தல், கதிரடித்தல் மற்றும் சேமிப்பு ஆகியவை அடங்கும். அதிக மகசூல், உயர்ந்த தரம், நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் குறுகிய சாகுபடி காலம் போன்ற பண்புகளை கொண்ட மேம்படுத்தப்பட்ட பயிர் வகைகளை உருவாக்குவது பயிர் மேம்பாட்டின் குறிக்கோள் ஆகும். 20.2 பசுமை புரட்சி. வளரும் நாடுகளிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளிலும் அதிக மகசூல் தரும் பயிர் வகைகள் மற்றும் நவீன விவசாய நுட்பங்கள் மூலம் உணவு உற்பத்தியை அதிகரிக்கும் செயல்முறையே பசுமை புரட்சி ஆகும். பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்ட அமெரிக்க வேளாண் விஞ்ஞானி டாக்டர் நார்மன் இ. போர்லாக் 1970ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். டாக்டர் போர்லாக்குடன் இணைந்து இந்தியாவில் டாக்டர் மாசா சுவாமிநாதன் மெக்சிகன் கோதுமை வகைகளை அறிமுகம் செய்து பசுமை புரட்சியை கொண்டு வந்தார். இதனால் 1960ஆம் ஆண்டிலிருந்து 2000க்கு இடையே கோதுமை மற்றும் அரிசி உற்பத்தி அதிக அளவில் அதிகரித்தது. அடுத்து 20.2 அதிக மகசூல் மற்றும் உயர் தரத்திற்கான பயிர் பெருக்கம். சுதந்திரத்திற்கு பின்னர் இந்தியா எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு போதுமான உணவு உற்பத்தி செய்வதே ஆகும். அதிக மகசூலை அளிக்கும் பயிர் வகைகளை உற்பத்தி செய்ய மேற்கொண்ட முயற்சிகள் பசுமை புரட்சிக்கு வழிவகுத்தன. அரைக்குள்ள வகை கோதுமைகள் மற்றும் நெல். மெக்சிகோவின் அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள உயரமுடைய அது செமிட்ரட் வார்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க செயற்கை உரத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்ட கோதுமை வகைகளில் இருந்து சோனலிகா மற்றும் கல்யாண் சோனா போன்ற அரைக்குள்ள கோதுமை வகைகள் உற்பத்தி செய்யப்பட்டன. பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த அது அப்புறம் பார்த்துக்கலாம். மேலும் அறிந்து கொள்வோம். டாக்டர் மாசா சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சியில் முன்னணி பங்கு வகித்தவர். இந்திய விஞ்ஞானியான டாக்டர் மான்கொம்பு சாம்பு சிவன் சுவாமிநாதன் ஆவார். உருளைக்கிழங்கு, கோதுமை, நெல் மற்றும் சணல் ஆகிய பயிர்களில் அவர் மேற்கொண்ட பயிர் பெருக்க ஆய்வுகள் மிகவும் புகழ்பெற்றதாகும். அவரது பெரும் முயற்சிகளால் 1960ஆம் ஆண்டில் 12 மில்லியன் டன்னாக இருந்த கோதுமை உற்பத்தி தற்போது 70 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது. எனவே இவர் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என பொருத்தமாக அழைக்கப்படுகிறார். அடுத்தது பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த
சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் IR8 அதாவது அதிசய அரிசி என்ற அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகையை உற்பத்தி செய்தது. இது 1966ஆம் ஆண்டு முதலில் பிலிப்பைன்ஸ் நாட்டிலும் இந்தியாவிலும் அறிமுகம் செய்யப்பட்டது. இது இந்தோனேசியாவின் அதிக மகசூல் தரும் நெல் வகையான பீட்டா மற்றும் சீனாவின் குள்ள நெல் வகையான டிஜிஓ ஹூஜென் அதாவது DGWG அப்படிங்கிறது தான் சீனாவில் குள்ள நெல்லோட பேர் ஆகியவை இணைந்து உருவான கலப்பினமாகும். அதாவது பசுமை புரட்சி IR8 அதாவது DGWGX பீட்டா அப்படிங்கிறது இதோட பேர். மேலும் தெரிந்து கொள்வோம். டாக்டர் கோ நம்மாழ்வார் 1938 2013 வரை ஒரு தமிழ் விவசாய விஞ்ஞானி, சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் இயற்கை வேளாண் வல்லுநர் ஆவார். இவர் வாகனம், நம்மாழ்வார், உயிர் சூழல் நடுவம், உலக உணவு பாதுகாப்பிற்காக பண்ணை ஆராய்ச்சி மையம் அதாவது NEFFFRGFST அதாவது வாகனம் சொல்லுவாங்க அதை என்ற அறக்கட்டளையை உருவாக்கி அதன் மூலம் இயற்கை வேளாண்மையின் பயன்கள் பற்றி விழிப்புணர்வை மக்களிடையே உருவாக்கினார். 20.2 நோய் எதிர்ப்பு திறனுக்கான பயிர் பெருக்கம். வைரஸ்கள், பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் போன்ற நோய் உயிரிகளால் தாவரங்களில் நோய் ஏற்படுகின்றன. இது பயிர்களின் மகசூலை பாதிக்கிறது. எனவே பூச்சிக்கொல்லிகள், பாக்டீரியா கொல்லிகளை குறைவாக பயன்படுத்தி மகசூலை அதிகமாக்கி அதே வேளையில் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் வகைகளை உற்பத்தி செய்வது அவசியமாகிறது. பயிர் பெருக்கத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அட்டவணை 20.1 நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பயிர் ரகம் எந்த நோய்க்கு எதிரான எதிர்ப்பு தன்மை பெற்றது அப்படின்னா கோதுமையை இம்கிரிங்கிற ரகம், இலை மற்றும் பட்டை துரு நோய் ஹில்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அடுத்து காலிஃப்ளவர், அதோட ரகம் பார்த்தீங்கன்னா பூசா சோப்ரா அப்படிங்கிறதும் பூசா பனிப்பந்து K1 அப்படிங்கிறதும். இது கருப்பு அழுகல் நோயை எதிர்க்கக்கூடிய தன்மை பெற்றது. அடுத்து தட்டை பயிர் பூசா கோமல் அப்படிங்கிறதும் பாக்டீரியா கருக்கல் நோயை எதிர்க்கும் தன்மை பெற்றது. அடுத்து 20.2.3 பூச்சிகள், தீங்குயிரிகள் எதிர்ப்பு திறனுக்கான பயிர் பெருக்கம். நுண்ணுயிர்களுடன் ஏராளமான பூச்சி மற்றும் தீங்குயிரிகள் பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கின்றன. எனவே பூச்சி மற்றும் தீங்குயிரி எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் வகைகள் உருவாக்கப்பட்டன. அவற்று சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அட்டவணை 20.2 பூச்சிகள், தீங்குயிரிகள் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்கள். பயிர் ரகம் எந்த பூச்சி தீங்குயிரி வகைகளுக்கான எதிர்ப்பு தன்மை பெற்றது அப்படிங்கிற கடுகு பூசா கௌரவ் அப்படிங்கிறதும், உறிஞ்சி உண்ணும் பூச்சியான அசுவினிங்கிறதும், அவரைக்காய் பூசா சேம் 2 பூசா சேம் 3, இலை தத்து பூச்சி அசுவினி கனி தொலைப்பான் அப்படிங்கிறதும், வெண்டை பார்த்தீங்கன்னா பூசா சவனி பூசா A4 அப்படிங்கிற ரகமும் அதாவது தண்டு மற்றும் கனி தொலைப்பானை எதிர்க்கும் தன்மை பெற்றது. அடுத்து 20.2.4 மேம்பட்ட ஊட்டச்சத்து திறனிற்கான பயிர் பெருக்கம். உலக மக்கள் அனைவரிடமும் கவனத்தையும் ஈர்த்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய உடல்நல பிரச்சனைகள் ஊட்டச்சத்து குறைவு மற்றும் புரத குறைபாடு ஆகியவையே. இது மனித உடல் நலத்தை மட்டுமல்லாது ஏனைய பண்டை விலங்குகளின் உடல் நலத்தையும் பாதிக்கிறது. மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் உடல் நலம் பயிர்களின் ஊட்டச்சத்தின் தரம், உணவூட்ட பொருளின் அளவு மற்றும் தரத்தை பொறுத்தது. பயிர்களின் தரத்தை பின்வரும் தேவைகளை பொறுத்து மேம்படுத்தலாம். 1 புரதத்தின் அளவு மற்றும் தரம், 2 எண்ணெயின் அளவு, 3 கனிமங்களின் அளவு. அடுத்தது உயிரூட்ட சத்தேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, பயோ ஃபார்பிகேஷன் சொல்லுவாங்க. விரும்பத்தக்க ஊட்டச்சத்துக்களான வைட்டமின்கள், புரதங்கள் மற்றும் கனிமங்கள் நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தும் அறிவியல் முறையே உயிரூட்ட சத்தேற்றம் எனப்படும். இதன் மூலம் உருவாக்கப்பட்ட சில பயிர் ரகங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1 லைசின் என்ற அமினோ அமிலம் செறிந்த கலப்பின மக்காச்சோள ரகங்களான புரோட்டினா, சக்தி மற்றும் ரத்னா. இது இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. பாருங்க காட்டியிருக்காங்க, புரோட்டினா லைசின் செறிந்த மக்காச்சோளம் காட்டியிருக்காங்க பாருங்க. 2 புரதம் செறிந்த கோதுமை ரகம் அட்லஸ் 66 பாருங்க, இதாவது அட்லஸ் 66. 3 இரும்பு சத்து செறிவூட்டப்பட்ட அரிசி ரகம். அதுக்கப்புறமா 4 வைட்டமின் A செறிந்த கேரட், பூசணி மற்றும் கீரை ரகங்கள்.
20.3 பயிர் மேம்பாட்டிற்கான பயிர் பெருக்க முறைகள். அதிக மகசூல் தரும் புதிய பயிர் ரகங்களை உற்பத்தி செய்யும் பயிர் பெருக்க முறைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்றாவது புதிய வகை தாவரங்களின் அறிமுகம், இரண்டாவது தேர்வு செய்தல், மூன்றாவது பன்மைய பயிர் பெருக்கம், நாலாவது சடிதி மாற்ற பயிர் பெருக்கம், ஐந்தாவது கலப்பிடமாக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 20.3.1 புதிய வகை தாவரங்களின் அறிமுகம். அதிக மகசூல் தரும் தாவர வகைகளை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு அறிமுகம் செய்யும் செயல்முறையாகும். இத்தகைய தாவரங்கள் அயல் இனங்கள் என அழைக்கப்படுகின்றன. அவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட தாவரங்களில் நோய் கிருமிகளும் பூச்சிகளும் இருக்கலாம். எனவே அவை அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னர் தாவர நோய் தொற்று தடுப்பு முறைகள் மூலம் முற்றிலும் சோதிக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக பேசியோலஸ் மூங்கே என்ற உளுந்து ரகம் சீனாவில் இருந்து அறிமுகம் செய்யப்பட்டது. அது 20.3.2 தேர்வு செய்தல். புறத்தேற்றத்தை அடிப்படையாக கொண்ட சிறந்த தாவர ரகங்களை தாவர கூடத்தில் இருந்து பிரித்தெடுக்கும் பலம் பெறும் முறை தேர்வு செய்தல் ஆகும். இப்போ தேர்வு முறைகள் 3 வகையான தேர்வு முறைகள். ஒன்று கூட்டு தேர்வு முறை, இரண்டாவது தூய வரிசை தேர்வு முறை, மூன்றாவது போத்து தேர்வு முறை, அதாவது குளோனல் தேர்வு முறைன்னு சொன்னாங்க. ஒன்றாவது கூட்டு தேர்வு முறை. பல வகை பயன்கள் கொண்ட தாவரங்களின் கூட்டத்தில் இருந்து விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட சிறந்த தாவரங்களின் விதைகள் சேகரிக்கப்படுகின்றன. இந்த விதைகளிலிருந்து 2ஆம் தலைமுறை தாவரங்கள் உருவாக்கப்படுகின்றன. இச்செயல்முறை 7 அல்லது 8 தலைமுறைகளாக தொடர்ந்து செய்யப்படுகின்றன. இறுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதைகள் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு பயிரிடுவதற்காக விநியோகிக்கப்படுகிறது. வேர்க்கடலை ரகங்களான TMV2 மற்றும் AK10 ஆகியவை கூட்டுத் தேர்வுக்கான சில எடுத்துக்காட்டுகள் ஆகும். கூட்டுத் தேர்வு முறை சுருக்க வரைபடம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்க, இது தாவர கூட்டம். இது 2ஆம் தலைமுறை 7/8 தலைமுறைகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இது கூட்டு தேர்வு முறை. இரண்டாவது தூய வரிசை தேர்வு முறை. தூய வரிசை என்பது தனி உயிரியல் இருந்து தற்கலப்பு மூலம் பெறப்பட்ட சந்ததி ஆகும். இது தனி தாவர தேர்வு எனவும் அழைக்கப்படுகிறது. இம்முறையில் தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு தனி தாவரத்தில் இருந்து ஏராளமான தாவரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தனித்தனியே அறுவடை செய்யப்படுகின்றன. அவற்றில் இருந்து தாவர சந்ததிகள் தனித்தனியே மதிப்பீடு செய்யப்படுகின்றன. அவற்றில் மிகச்சிறந்தது தூய வரிசை என வெளியிடப்படுகிறது. இந்த சந்ததிகள் புறத்தேட்டத்திலும் ஜீனாக்கத்திலும் ஒத்து காணப்படுகிறது. மூணாவது போத்து தேர்வு முறை, அதாவது குளோனல் தேர்வு முறைன்னு சொன்னாங்க. ஒரு தனி தாவரத்திலிருந்து உடல இனப்பெருக்கம் அல்லது பாலின இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே குளோன்கள் எனப்படுகிறது. இதன் மூலம் உருவான அனைத்து தாவரங்களும் புறத்தேற்றத்திலும் ஜீனாக்கத்திலும் ஒத்து காணப்படுகின்றன. உடல் பெருக்கத்தின் மூலம் உருவான பல்வகை தாவரங்களின் கூட்டத்திலிருந்து விரும்பத்தக்க போத்துகளை தேர்வு செய்யும் முறையே போத்து தேர்வு முறை என அழைக்கப்படுகிறது. 20.3.3 பன்மைய பயிர் பெருக்கம். பாலின பெருக்கம் செய்யும் தாவரங்களின் உடல் செல்களில் 2 முழுமையான தொகுதி குரோமோசோம்கள் உள்ளன. இது இரட்டை மையம் 2N எனப்படும். கேமெட்டுகளில், அதாவது இன செல்களில் ஒரே ஒரு தொகுதி குரோமோசோம் மட்டுமே உள்ளது. இது ஒற்றை மையம் N என்று அழைக்கப்படுகிறது. 2க்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினம் பன்மையம். கிரேக் பாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. மெனி ப்ளஸ் அப்பலஸ், அதாவது ஈக்குவல் டு 1 ஃபோல்டு ப்ளஸ் எடிஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க எனப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது, இந்த நிலை பல தொகுதியாக்கும் இயல்பு எனப்படும். இது வெப்பம், குளிர், எக்ஸ்கதிர் போன்ற இயற்பியல் காரணிகளிலும் கால்சிசிங் போன்ற வேதி காரணிகளாலும் தூண்டப்படுகிறது. அடுத்து பன்மைய பெருக்கத்தின் சாதனைகள். பன்மைய பெருக்கத்தின் சில சாதனைகள் கீழே தரப்படுது. ஒன்றாவது விதைகளற்ற தர்பூசணி 3N மற்றும் வாழை 3N கிடைக்குது. பெரிய தண்டும் வறட்சி எதிர்ப்பு தன்மையும் கொண்ட மும்மைய தேயிலை TV29. அடுத்து டிரிட்டிகேல், அதாவது RN என்பது கோதுமை மற்றும் ரை ஆகிய இரண்டிற்கும் இடையே கலப்பு செய்து பெறப்பட்ட கலப்பீர் ஆகும். இதை வளமுடையதாக மாற்ற பன்மையம் தோண்டப்பட்டது. இது அதிக நார் சத்தும் புரதமும் கொண்டது. அடுத்து 4வது கால்சிசின் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட ரபினோ பிரசிகா ஒரு ஹாலோடெட்ரோப்ளாய்டு, அதாவது 4N ஆகும். 20.3.4 சடுதி மாற்ற பயிர் பெருக்கம். ஒரு உயிரினத்தின் DNAவின் நியூக்ளியோடு வரிசையில் திடீரென ஏற்படும் பாரம்பரியத்துக்கு உட்படும் மாற்றமே சடுதி மாற்றம் எனப்படும். இது மரபியல் வேறுபாடுகளை உண்டாக்குவதன் மூலம் உயிரினங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் செயல் ஆகும். சடுதி மாற்றத்திற்கு உட்படும் உயிரினம் சடுதி மாற்றமுற்ற உயிரினம் முண்டன்ட் எனப்படும்.
மேலும் அறிந்து கொள்வோம். காமா தோட்டம் அல்லது அணு பூங்கா என்பது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அணுசக்தி ஆற்றலை பயிர் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தும் ஒரு பிரபலமான கருத்தாக்கமாகும். இது ஒரு தூண்டப்பட்ட சடுதி மாற்ற பயிர் பெருக்க முறையாகும். இதில் கோபால்ட் 60 அல்லது சிசியம் 137 காமா கதிர்கள் பயிர் தாவரங்களில் விரும்பத்தக்க சடுதி மாற்றங்களை தூண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டன. சடுதி மாற்றத்தை தூண்டும் காரணிகள் மியூட்டஜன்கள் அல்லது சடுதி மாற்ற தூண்டிகள் எனப்படும். சடுதி மாற்ற தூண்டிகள் இருவகைப்படும். அவை இயற்பியல் சடுதி மாற்ற தூண்டிகள் மற்றும் வேதியியல் சடுதி மாற்ற தூண்டிகள் ஆகும். ஒன்றாவது, இயற்பியல் சடுதி மாற்ற தூண்டிகள் என்னென்னா, சடுதி மாற்றத்தை தூண்டும் கதிர்வீச்சுகளான எக்ஸ் கதிர், ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா, புரோதா கதிர்கள் மற்றும் வெப்பநிலை போன்ற இயற்பியல் சடுதி மாற்ற தூண்டிகள் எனப்படும். இரண்டாவது, வேதியியல் சடுதி மாற்ற தூண்டிகள். சடுதி மாற்றத்தை தூண்டும் வேதிப்பொருட்கள் வேதியியல் சடுதி மாற்ற தூண்டிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு கடுகு வாயு மற்றும் நைட்ரஸ் அமிலம். பயிர் மேம்பாட்டிற்கு தூண்டப்பட்ட சடுதி மாற்றத்தை பயன்படுத்துவதே சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் எனப்படும். சடுதி மாற்ற பயிர் பெருக்கத்தின் சாதனைகள். சடுதி மாற்ற பயிர் பெருக்கத்தின் சில சாதனைகள் கீழே காணலாம். ஒன்றாவது, லெஸ்னரா 64 என்ற கோதுமை ரகத்தில் இருந்து காமா கதிர்களை பயன்படுத்தி சபர்பதி லெஸ்னரா என்ற கோதுமை ரகம் உருவாக்கப்பட்டது. அது ஒவ்வொரு தன்மை தாங்கும் திறன் மற்றும் தீங்குயிரி எதிர்ப்பு தன்மை பெற்ற அட்டாமிட்டாட்டு அரிசி ரகம். அடுத்து கடினமான கனி உரை கொண்ட நிலக்கடலை ரகம் உருவாக்கப்பட்டது. அடுத்து 20.3 கலப்பினமாக்கம். கலப்பினமாக்கம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வகை தாவரங்களை கலப்பு செய்து அவற்றின் விரும்பத்தக்க பண்புகளை, அதாவது கலப்புயிரி என்ற ஒரே சந்ததியில் கொண்டு வரும் செயல்முறை ஆகும். கலப்புரியானது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளில் 2 பெற்றோரையும் விட மேம்பட்டதாக இருக்கும். மரபியல் வேறுபாடுகளை ஏற்படுத்தி மேம்பட்ட வகை ரகங்களை உருவாக்கும் பொதுவான முறையே கலப்பினமாக்கம் ஆகும். கலப்பின ஆய்வு, அதாவது டிரிட்டிகோல், சரிங்களா, டிரிட்டிகேல் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம். டிரிட்டிகேல் என்பது மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியமாகும். இது கோதுமை, அது டிரிட்டிகம் டியூரியம் 2n = 28 மற்றும் ரை, அதாவது சிக்கேல் சிரியல் 2n = 14 ஆகியவற்றை கலப்பு செய்ததால் கிடைக்கப்பட்டது. இதனால் உருவான F1 கலப்புயிரி வளமற்றது 2n = 21. பின்னர் கால்சிசினை பயன்படுத்தி அதன் குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிப்படைய செய்து உருவாக்கப்பட்டதே டிரிட்டிகேல் 2n = 42 என்ற எக்ஸாப்ளாய்டு ஆகும். பயிர் பெருக்கம் மற்றும் தேர்ந்தெடுத்தல் ஆகியவற்றின் சுழற்சியானது விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட தாவரங்கள் உருவாகும் வரை தொடர்கிறது. புதிய ரக பயிர் வகைகளை உற்பத்தி செய்வது ஒரு நீண்டகால செயல்பாடு ஆகும். 2 தாவரங்களின் பண்புகளை ஒரே தாவரத்தில் ஒன்றிணைப்பதும் அது கலப்பின வீரியத்தை பயன்படுத்துவதும் கலப்பினமாக்கலின் 2 முக்கிய அம்சங்களாகும். அடுத்து 20.4 விலங்கின கலப்பு. ஒரே சிற்றினத்திற்குள்ளே ஒரு பொது மூதாதையரிடமிருந்து தோன்றிய விலங்குகளின் குழு இனம் எனப்படும். இது அச்சிற்றினத்தின் பிற உயிர்களிடம் காணப்படாத பண்புகள், அதாவது பொது தேற்றம் மற்றும் சில குறிப்பிட்ட பண்புகளும் கொண்டதாகும். இனக்கலப்பு என்பது சில சிறப்பான பண்புகளை கொண்ட வெவ்வேறு வகையான பெற்றோர்களை கலப்பு செய்து அத்தகுந்த விருப்பத்தக்க பண்புகள் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுவதாகும். விலங்கின வகை பெருக்கத்தின் நோக்கங்கள் வீட்டு விலங்குகளின் ஜீனாக்கத்தை மேம்படுத்தி அதன் மூலம் உற்பத்தியை அதிகப்படுத்துதல் மற்றும் விரும்பத்தக்க பண்புகளான பால், முட்டை மற்றும் இறைச்சியை உற்பத்தியை அதிகப்படுத்துவது விலங்கின் வகை பெருக்கத்தின் நோக்கங்களாகும். ஒரே இனத்தைச் சேர்ந்த தொடர்புடைய விலங்குகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய கலப்பு உட்கலப்பு எனப்படும். வெளிக்கலப்பு என்பது தொடர்பற்ற உயிரினங்களை கலப்பு செய்வதாகும். இப்போ 20.4.1 உட்கலப்பு. நெருங்கிய தொடர்புடைய மற்றும் ஒரே இனத்தை சார்ந்த உயிரினங்களை 4 முதல் 6 தலைமுறைகளுக்கு கலப்பு செய்வதே உட்கலப்பு முறையாகும். இது ஒரே இனத்தை சார்ந்த வீரியமிக்க ஆண் மற்றும் வீரியமிக்க பெண் விலங்குகளை இனங்கண்டு அவற்றை ஜோடியாக இனக்கலப்பு செய்வதாகும். இம்முறையில் மூலம் வீரியமிக்க ஜீன் கலப்பினத்தில் ஒன்றாக கொண்டு வரப்பட்ட விரும்பத்தகாத ஜீன் நீக்கப்படுகின்றன. பஞ்சாபைச் சேர்ந்த இஸ்லர் டேல் என்ற புதிய செம்மறி ஆட்டினம் பிக்கனேரியனின் அதாவது மாக்ரா அப்படிங்கிற பெண் ஆட்டையும் ஆஸ்திரேலியாவின் மரினோ ஆண் ஆட்டையும் கலப்பினம் செய்து உருவாக்கப்பட்டது.
உட்கலப்பு வீழ்ச்சி தொடர்ச்சியாக ஒரு இனத்தின் தொடர்புடைய விலங்குகளிடையே உட்கலப்பு செய்வது அதன் பாலின வளத்தையும் மற்றும் உற்பத்தி திறனையும் பாதிக்கும். இது உட்கலப்பு வீழ்ச்சி எனப்படும். இன தேர்வில் தவிர்க்கப்பட்ட தீமை செய்யும் ஒடுங்கு பண்புக்கான ஜீன்களை உட்கலப்பு வெளிக்கொணர்கிறது. 20.4.2 வெளிக்கலப்பு இது தொடர்பற்ற விலங்குகளை கலப்பு செய்வதாகும். இவ்வின கலப்பின் மூலம் உருவான புதிய உயிரி கலப்புயிர் என அழைக்கப்படுகிறது. இக்கலப்புயிர் பெற்றோர்களை விட பலம் வாய்ந்ததாகவும் வீரியமானதாகவும் இருக்கும். இம்முறையில் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட 2 சிற்றினங்கள் கலப்பின சேர்க்கைக்கு உட்படுத்தப்படுகின்றன. இம்முறையில் கோவேறு கழுதை எவ்வாறு உருவாக்கப்படுது என்பது கீழே கொடுக்கப்பட்டது. ஆண் கழுதை பெண் கழுதை எக்ஸ் அது வந்து கோவேறு கழுதையாக மாறுது. கோவேறு கழுதையை குதிரையுடன் ஒப்பிடும்போது அது வலிமை, நுண்ணறிவு, வேலை செய்யும் திறன் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் ஆகியவற்றில் வீரியமிக்கதாக காணப்படுது. ஆனால் அது மலட்டுத்தன்மை உடையது. பாருங்க, அதாவது நன்கு அடர்ந்த அழகிய பிடரி முடி, வளைந்த முதுகு, பெரிய குழம்புகள்னு கொடுத்துறாங்க. 65லேருந்து 56லேருந்து 64 வரைக்கும் இருந்துச்சு. அதே கழுதை நார்மலான கழுதை பார்த்திங்கன்னா குறைவான பிடரி, முதுகு வரி, குட்டையான வால், சரிங்களா. அடுத்தது 31லேருந்து 63 வரைக்கும் இருந்துச்சு. இது அது குதிரையும் கழுதையும் இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா கோவேறு கழுதை கிடைக்குது. சற்று வளைந்த முதுகு, அது மாதிரி பெரிய கால்கள் கிடைச்சிருக்கு. சரிங்களா. படம் 20.5 உயரிய பண்புகளை கொண்ட கோவேறு கழுதையை உருவாக்கிய குறுக்கு கலப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. தகவல் நுணுக்கங்கள். பறவைகளில் குறுக்கு கலப்பு, அதாவது வெள்ளை ஹெல்கான் மற்றும் அது பிளைமத் ராக்கோட இது பண்ணவனே அதிக முட்டைகளை உற்பத்தி செய்யும் கலப்பின கோழி இனம் உருவாச்சு. அடுத்து பசுகளின் குறுக்கு கலப்பு, அயல் இன காளைகள் மற்றும் உள்நாட்டு பசு ஆகியவற்றுக்கிடையே நடைபெறும் கலப்பு. ப்ரௌன் ஸ்வீஸ், அதாவது ப்ரௌன் ஸ்வீஸ் அப்படிங்கிறதும் சகிவால் அப்படிங்கிறதும் கலப்பினம் செஞ்சவனே. கரண் ஸ்வீக், அதாவது உள்நாட்டு பசுக்களை விட 2 முதல் 3 மடங்கு அதிகம் பால் உற்பத்தி செய்பவை கரண் ஸ்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 20.4.3 எட்டிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கலப்பின சேர்க்கை மூலம் உயர்தர பண்புகளை உடைய கலப்பினங்களை உற்பத்தி செய்வது எட்டிரோசிஸ் அல்லது கலப்பின வீரியம் எனப்படும். விலங்கு பெருக்கத்தில் கலப்பின வீரியத்தின் விளைவுகள். கால்நடைகளில் பால் உற்பத்தி அதிகரித்தல், கோழிகளில் முட்டை உற்பத்தி அதிகரித்தல், உயர்தர இறைச்சியை உற்பத்தி செய்தல், வீட்டு விலங்குகளின் வளர் விதத்தை அதிகப்படுத்துதல். அடுத்து 20.5 மரபு பொறியியல். ஜீன்களை நாம் விரும்பியபடி கையாளுவதும் புதிய உயிர்களை உருவாக்க ஜீன்களை ஒரு உயிரிலிருந்து மற்றொரு உயிருக்கு இடம் மாற்றுதலுக்கும் மரபு பொறியியல் எனப்படும். இந்நிகழ்வு உருவாகும் டிஎன்ஏ, புதிய டிஎன்ஏ மாற்று சேர்க்கை டிஎன்ஏ, அதாவது ஆர்டிஎன்ஏன்னு சொல்லுவோம். ஆர்டிஎன்ஏ எனப்படும். மறுச்சேர்க்கை, சரிங்களா, மறுச்சேர்க்கை டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அது மறுச்சேர்க்கை என்பது என்ற பதத்தை பயன்படுத்துவதன் காரணம் டிஎன்ஏ 2 வகையான மூலங்களிலிருந்து பெறப்பட்டு இணைக்கப்படுகிறது. அதனால் மரபு பொருளில் மறுச்சேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்து 20.5.1 மரபு பொருளியலில் தொழில்நுட்பம் அதோட அடிப்படை தேவைகள் கொடுத்துறாங்க. மறுச்சேர்க்கை டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்திற்கு படிகற்களாக அமைந்த சில முக்கிய கண்டுபிடிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவின் குரோமோசோம் டிஎன்ஏவுடன் சேர்ந்து தன்னிச்சையாக இரட்டை அடையும் பிளாஸ்மிட் டிஎன்ஏ உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து ரெக்செக்ஷன் நெறிகள் டிஎன்ஏ இலையை குறிப்பிட்ட இடங்களில் துண்டிக்கின்றன. எனவே இவை மூலக்கூறு கத்திரிக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது 3வது டிஎன்ஏ லைக்கேஸ் நெறி துண்டிக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டுகளை இணைக்க பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா பிளாஸ்மிடு காட்டிக்காம பாருங்க. பிளாஸ்மிடு என்பது பாக்டீரியா செல்லின் சைட்டோபிளாசத்தில் காணப்படும் குரோமோசோம் சாராத சிறிய வட்ட வடிவ 2 இலைகளான டிஎன்ஏ ஆகும். இது குரோமோசோம் டிஎன்ஏவிலிருந்து வேறுபட்டது. இது தன்னிச்சையாக இரட்டிப்படையும் திறனுடையது. பாக்டீரியா டிஎன்ஏ பிளாஸ்மிடுகள் கொடுத்துறாங்க. அடுத்து மேலும் அறிந்து கொள்வோம். ரெக்செக்ஷன் நெறி டிஎன்ஏவில் குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் குறிப்பிட்ட கார வரிசையை, அது பேலிண்ட்ரோம் வரிசைன்னு சொல்லுவாங்க. அந்த கார வரிசையை அடையாளம் கண்டு அவ்விடத்தில் உள்ள பாஸ்பேட்டை எஸ்டர் பிணைப்புகளை துண்டித்து பாஸ்போட்டை எஸ்டர் பிணைப்புகளை துண்டிப்பதன் மூலம் டிஎன்ஏவை துண்டிக்கிறது.
அதாவது பாருங்கள் ஜிசி, இங்கே ஜிசி இருக்குது, ஏஏடிடி அதாவது எக்ஸ்எக்ஸ் அந்த அது வந்து வெட்டுது, பிளத்தலாகுது. ஆமாம் ஒட்டுமுறை பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து அது வந்து ஒட்டுது. அடுத்து 20 பாருங்கள். 20.5.2 ஜீன் குளோனிங். குளோன் என்ற சொல்லை கேட்டவுடன் உங்கள் மனதில் தோன்றுவது யாது? நிச்சயமாக டாலி என்ற செம்மறி ஆட்டுக்குட்டி தான். குளோன் என்பது ஒரு உயிரினத்தின் நகலாகும். குளோனிங் என்பது மரபொத்த உயிர்களை பிரதிகளாக உற்பத்தி செய்யும் முறையாகும். ஜீன் குளோனிங் முறையில் ஒரு ஜீன் அல்லது டிஎன்ஏ துண்டானது பாக்டீரியா செல்லினுள் செலுத்தப்பட்டு பாக்டீரியா செல் பகுப்படையும் போது அதனுடன் உட்செலுத்தப்பட்ட டிஎன்ஏ துண்டு நகல் பெருக்கம் அடைவதாகும். தகவல் துளிகள் டாலி உருவாக்கம். 1996 ஜூலை மாதம் ஸ்காட்லாந்து நாட்டு ரேசிலி நிறுவனத்தை சார்ந்த டாக்டர் ஹயன் வில்மட் மற்றும் அவரது குழுவினரும் இணைந்து டாலி என்ற குளோனிங் முறையிலான பெண் செம்மறி ஆட்டுக்குட்டியினை முதலில் உருவாக்கினார். இந்த ஆட்டுக்குட்டி உடல் செல் உட்கரு மாற்றி பொருத்துதல் முறையில் உருவாக்கப்பட்டதாகும். 6 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த இந்த ஆட்டுக்குட்டி நுரையீரல் நோயால் 2003 இறந்தது. கருப்பு முகம் கொண்ட செம்மறி ஆடும் உட்கரு நீக்கம் பண்ணுறது, அதாவது அண்டத்தில் வந்து இது பண்ணுறாங்க, அது அண்டம் வழங்கியதுன்னு கொடுத்துறாங்க. உட்கரு நீக்கப்பட்ட அண்டத்துடன் செல்லை இணைத்தல். அதுக்கப்புறமா வந்து அண்டத்துடன் செல்லை இணைத்தல் வந்துருச்சு, அது மாதிரி செல் உருவாகுது. வெள்ளை முகம் கொண்ட செம்மறி ஆட்டை வந்து நம்ம சேர்த்துறாங்க. அது மாதிரி ரெண்டுமே சேர்த்தோன்னே வந்து கரு ஆகுது. வாடகை தாய் கருப்பதிவு செய்யப்பட்டது. அடுத்த கருப்பு முகம் கொண்ட செம்மறி ஆட்டிற்கு பிறந்த வெள்ளை முகம் கொண்ட ஆட்டுக்குட்டி அது வந்து பிறந்திருக்கு. ஜீன் குளோனிங் செயல்நுட்பத்தின் அடிப்படை நிகழ்வான ரெக்செக்ஷன் நிதியை பயன்படுத்தி விரும்பிய டிஎன்ஏ துண்டை பிரித்தெடுத்தல். டிஎன்ஏ துண்டை தகுந்த கடத்தியினுள் அதாவது பிளாஸ்மிடில் நுழைந்து மறுசேர்க்கை டிஎன்ஏக்களை அதாவது ஆர்டிஎன்ஏ உருவாக்குதல். 3வது விருந்தோம்பி பாக்டீரியா செல்லின் உள்ளே மறுசேர்க்கை டிஎன்ஏவை உட்புகுத்துதல், அதாவது உருமாற்றம் அடைய வைக்கிறாங்க. அடுத்தது உருமாற்றம் அடைந்த விருந்தோம்பி செல்களை தேர்ந்தெடுத்து மறுசேர்க்கை டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏவை பாக்டீரியா செல் பெருக்கம் மூலம் நகல் பெருக்கம் செய்தல். அடுத்தது கடைசியாக விருந்தோம்பியின் செல்லை புதிய ஜீன் தனது பண்புகளை வெளிப்படுத்துதல். இம்முறையின் மூலம் பல நெறிகள், ஹார்மோன்கள் மற்றும் மருந்துகளை தயாரிக்கலாம். இப்போ மனித செல்லில் டிஎன்ஏ எடுக்கிறாங்க, அதில் வந்து ரெக்செக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நெதியை பயன்படுத்தி ஜீனை வந்து கட் பண்ணுறாங்க. அதாவது லைக்கேஸ் நெதி மூலிமா அதை வந்து ஒட்ட வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதே வந்து பாக்டீரியாவில் கூட டிஎன்ஏவை வந்து எடுக்கிறாங்க. அதுலேயும் பிளாஸ்மிடும் இருக்குது. அந்த பிளாஸ்மிடை தனியாக எடுத்துட்டு அந்த பிளாஸ்மிடை வந்து ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட் பண்ணி அந்த மனிதனுடைய டிஎன்ஏவையும் பிளாஸ்மிடையும் வந்து இணைச்சி பாக்டீரியாக்குள்ளே செலுத்துகிறாங்க. அதாவது ரெக்செக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நெதியை பயன்படுத்தி கட் பண்ணுறாங்க. லைக்கேஸ் நெதியை பயன்படுத்தி ஒட்டைக்கிறாங்க. ஸோ இது வந்து பல மடங்கு பெருகி குளோன்கள் வந்து உருவாகுது. படம் 20.6 மரபு பொறியியலில் தொழில்நுட்பம் குளோனிங் ஜீன் குளோனிங் பற்றி கொடுத்துறாங்க. அடுத்து 20.6 மருத்துவத்தில் உயிர் தொழில்நுட்பவியல். மரபு பொறியியல் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த மதிப்புமிக்க புரதங்கள் அல்லது பாலிபெப்டைடுகள் உருவாக்கப்படுகின்றன. இவை பல நோய் தீர்க்கும் மருந்து பொருட்களை வணிக ரீதியாக உற்பத்தி செய்ய பயன்படுகின்றன. ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ள மருந்து பொருட்கள் இரத்த சர்க்கரை நோய் சிகிச்சைக்கான இன்சுலின், வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தைகளின் குறைபாட்டினை நீக்கும் மனித வளர்ச்சி ஹார்மோன், ஹீமோபிலியா என்ற இரத்த உறைதல் குறைபாடு நோய் கட்டுப்பாட்டின் இரத்த உறைதல் காரணிகள், திசு பிளாஸ்மினோஜன் தூண்டி இரத்த உறைதலை தடுக்கும் காரணி, இரத்த கட்டிகளை கரைத்து இதய அடைப்பை தவிர்க்க உதவுகின்றன. ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் வெறிநாய்க்கடி ரேபிஸ் நோயை தடுக்கும் தடுப்பூசிகள். ஜீன் சிகிச்சை. மனிதனில் குறைபாடுள்ள ஜீன்களுக்கு பதிலாக திருத்தப்பட்ட அதாவது செயல்படும் ஜீன்களை இடமாற்றி மரபு நோய்களையும் குறைபாடுகளையும் சரி செய்வது ஜீன் சிகிச்சை எனப்படும். குறைபாடு அல்லது நோய் உள்ள மனிதனின் ஜீன்கள் மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்திற்கு உட்படுத்தப்பட்டு திருத்தப்படுகின்றன. இம்முறை 1990 வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. உடல் செல்களில் திருத்தப்பட்ட ஜீன்கள் இடம் மாற்றப்படுதல் உடல் செல் ஜீன் சிகிச்சை எனப்படும். கருநிலை அல்லது இனப்பெருக்க செல்களில் விந்து மற்றும் அண்ட செல் திருத்தப்பட்ட ஜீன் இடமாற்றப்படுதல் இன செல் அல்லது கருநிலை செல் ஜீன் சிகிச்சை எனப்படும். இது 4 வரை இனப்பெருக்க செல் அல்லாத உடல் செல்களில் மட்டுமே ஜீன் சிகிச்சை மேற்கொள்ளப்படும்.
உடல செல்களில் செய்யப்படும் ஜீன் திருத்தம் அந்த திருத்தம் செய்யப்படும் நோயாளிக்கு மட்டுமே நன்மையை பயக்கும். அத்திருத்தம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படுவதில்லை. அடுத்து 20.7 குருந்தணுக்கள் அதாவது ஸ்டெம் செல்கள் சொல்லுவாங்க. நமது உடல் பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் ஏதுவாக 200க்கும் மேற்பட்ட சிறப்பான செல் வகைகள் கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு நியூரான்கள் எனப்படும் நரம்பு செல்கள் உணர்வு சமிகைகளை கடத்தவும், இதய தசை செல்கள் இதயம் சுருங்கி விரிந்து இரத்தத்தை உந்தி தள்ளவும், கணைய செல்களும் இன்சுலின் சுரிக்கவும் செய்கின்றன. இச்செல்கள் மாறுபாடு அடைந்த செல்கள் எனப்படுகின்றன. மாறாக மாறுபாடு அடையாத அல்லது சிறப்பு செல் வகைகளாக மாற்றமடையாத செல்களின் தொகுப்பு குருத்தணுக்கள் எனப்படுகின்றன. இந்த குருத்தணுக்கள் பல செல் வகைகளாக மாறுபட்ட திறன் கொண்டவை. ஒரு குருத்தணு எண்ணிலடங்காத வகைகளாக மாற்றங்களை அடைந்து எவ்வகையான மாறுபாடு அடைந்த செல்லாகவும் மாறும் போக்கு திறன் எனப்படும். பிற வகை வேறுபாடு அடைந்த செல்லாக மாற்றமடையும் குருத்தணு கீழ்கண்ட இரு முக்கிய பண்புகளை கொண்டது. உனது பகுப்படைவதன் மூலம் அதிக எண்ணிக்கையிலான குருத்தணுக்கள் உற்பத்தி செய்யும் திறன், இது சுய புதுப்பித்தல் எனப்படுகிறது. இரண்டாவது, மாறுபாடு அடைந்த சிறப்பு செல்களாக மாறி குறிப்பிட்ட பணியை மேற்கொள்ளும் திறன். குருத்தணுக்களின் வகைகள். கருநிலை குருத்தணுக்கள் என்பவை ஆரம்ப நிலை கருக்களிலிருந்து பெறப்பட்டு வளர்க்கப்படலாம். இவை கருக்கோளத்தின் உட்புறத்திலிருந்து பெறப்படுகிறது. இவ்வகை செல்கள் உடலின் எவ்வகை செல்லாகவும் மாற்றமடையும் திறன் பெற்றவை. அடுத்தது முதிர் குருத்தணுக்கள் அல்லது உடல குருத்தணுக்கள் என்பவை பிறந்த பச்சிளம் குழந்தைகளின் உடலிலும் பெரியவர்களின் உடலிலும் காணப்படும். இவ்வகை செல்கள் உடலின் குறிப்பிட்ட செல் வகைகளாக மட்டும் மாறக்கூடிய திறன் பெற்றவை. அம்னியாட்டிக் திரவம், தொப்புள் கொடி மற்றும் எலும்பு மஜ்ஜை போன்றவை முதிர் குருத்தணுக்களின் மூலங்களாக விளங்குபவை ஆகும். வளர்க்கப்பட்ட குருத்தணுக்கள் குடல் செல்கள், கல்லீரல் செல்கள், இதய செல்கள், நரம்பு செல், இரத்த செல்கள், தசை செல்கள் இதெல்லாம் காட்டிடுறாங்க. அடுத்து குருத்தணு சிகிச்சை. சில நேரங்களில் நமது உடலின் செல்கள், திசுக்கள் மற்றும் உறுப்புகள் ஜீன் கோளாறுகளினாலோ நோய்களாலோ அல்லது விபத்தினாலோ நிரந்தரமாக சேதமடையலாம். இந்த சூழ்நிலையில் மேற்கொள்ளப்படும் குறைபாடு சரி செய்ய குருத்தணு சிகிச்சை பயன்படும். பார்க்கின்சன் நோய் மற்றும் அல்சீமியர் நோய் போன்ற நரம்பு சிதைவு குறைபாடுகளை குணப்படுத்த நரம்பு குருத்தணுக்கள் நியூரனல் ஸ்டீம் செல்ஸை பயன்படுத்தப்பட்டு சிதைவடைந்த அல்லது இழந்த நியூரான்களுக்கு பதிலீடு செய்யப்படுகின்றன. 20.8 டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம். மனித ஜீனோம் 3 பில்லியன் கார இணைகளை கொண்டது. ஒவ்வொரு ஒற்றைக்கரு இரட்டையர்களை தவிர எந்த இரு மனிதனின் டிஎன்ஏ அமைப்பும் ஒன்றாக இருப்பதில்லை என்பது உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு மனிதனின் டிஎன்ஏவும் தனித்தன்மை வாய்ந்தது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதனின் டிஎன்ஏ விரலும் ஒரு சில வேறுபாடும் டிஎன்ஏ நியூக்ளியைடும் வரிசையும் காணப்படும். எனவே இரு நபர்களில் மரபியல் வேறுபாடுகளை ஒப்பிட்டு டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் எளிதான மற்றும் விரைவான முறையாகும். இம்முறையினை ஹலாக் ஜஃப்ரா என்பவர் வடிவமைத்தார். இம்முறை ஒவ்வொரு தனி மனிதரின் தனித்தன்மை வாய்ந்த டிஎன்ஏ வரிசை அமைப்பு பகுத்தாராய்ந்து அந்த நபரின் குறிப்பிட்ட பண்புகளை வெளிக்கொணர்வதில் அந்த நபரை அடையாளம் காண உதவுகின்றன. டிஎன்ஏவில் உள்ள மாறுபடும் எண்ணிக்கையில் அமைந்த தொடர் வரிசை அமைப்பு, அதை வேரியபிள் நம்பர் டெனட் ரிப்பீட் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது VNTRS அடையாளம் காண்பதற்கான மூலக்கூறு குறியீடாக திகழ்கிறது. மனிதரில் 99% டிஎன்ஏ வரிசை தொடர்கள் அனைவருக்கும் பொதுவாக காணப்படும். இதற்கு மொத்த ஜீனோமிக் டிஎன்ஏ என்று பெயர். மீதமுள்ள 1% டிஎன்ஏ வரிசை தொடர் ஒவ்வொரு மனிதரிலும் வேறுபடுகிறது. இந்த 1% டிஎன்ஏ வரிசை தொடர் ஒரு சிறிய பகுதியாக தொடர்ந்து காணப்படும். இதற்கு சேட்டிலைட் டிஎன்ஏ என்று பெயர். இந்த தொடர் வரிசை மாறுபடும் எண்ணிக்கையில் அமைந்த தொடர் வரிசை VNTRS என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தொடர் அமைப்பு ஒவ்வொரு மனிதரிலும் வேறுபட்ட எண்ணிக்கையில் இருக்கும். எனவே ஒவ்வொரு மனிதரின் டிஎன்ஏவின் அளவு மற்றும் நீளம் ஆகியவை வேறுபடுகிறது. அடுத்த படம் 20.8 3 நபர்களின் VNTRSின் அமைப்பு பாருங்கள், அதை காட்டியிருக்காங்க. அடுத்து மேற்கண்ட படத்தில் AGCT என்ற தொடர் முதல் மனிதரில் 6 முறையும், இரண்டாவது மனிதரில் 5 முறையும், மூன்றாவது மனிதரில் 7 முறையும் திரும்ப வந்துள்ளது. இதனால் மூன்றாவது மனிதரில் டிஎன்ஏ துண்டு மிக பெரியதாகவும், அடுத்ததாக முதல் மனிதரின் டிஎன்ஏ துண்டு பெரியதாகவும், இரண்டாவது மனிதரின் துண்டு மூவரில் சிறியதாகவும் காணப்படுகிறது. இதன் மூலம் சேட்டிலைட் டிஎன்ஏ
மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது என்பது தெளிவாகிறது. டிஎன்ஏவின் பட்டை அமைப்பு முறை மனிதரிடையே வேறுபாடுகளே உள்ளதை காண்பிக்கிறது. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்ப நடைமுறை பயன்பாடுகள். டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பமானது தடவியல் பயன்பாடுகளில் குற்றவாளிகளை அடையாளம் காண பயன்படுகிறது. மேலும் இது ஒரு குழந்தையின் தந்தையை அடையாளம் காண்பதில் ஏற்படும் சர்ச்சைகளுக்கு தீர்வு காணவும் பயன்படுகிறது. இரண்டாவது, இது உயிரின தொகையின் மரபியல் வேறுபாடுகள், பரிணாமம் மற்றும் இனமாதல் ஆகியவற்றை அறிய உதவுகிறது. 20.9 மரபு பண்பு மாற்றப்பட்ட உயிரிகள் GMOS மரபு பொருளில் ஒரு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி மரபு பண்பு மாற்றப்பட்ட உயிரிகளின் உற்பத்தியாகும். மரபு பண்பு மாற்றம் என்பது RDNA தொழில்நுட்பம் மூலம் உயிரினங்களில் விரும்பிய பண்புகளை ஏற்படுத்த ஜீனில் மாற்றத்தை ஏற்படுத்துவது அல்லது ஜீன்களை விரும்பியபடி கையாளுவது ஆகும். புதிதாக உள்நுழைக்கப்படும் ஜீன் அயல் ஜீன் எனப்படும். இம்முறையில் மாற்றப்பட்ட ஜீன் அல்லது புதிய ஜீனை பெற்ற தாவர விலங்குகள் மரபு பண்பு மாற்றப்பட்ட உயிரிகள் எனப்படும். இவ்விதம் மரபு பண்பு மாற்றப்பட்ட தாவரங்கள் அதிக நிலைப்புத்தன்மையை, உயர்த்தப்பட்ட உணவோட்ட மதிப்பு, நோய் எதிர்ப்பு தன்மை மற்றும் மாறுபடும் சுற்றுச்சூழல் நிலைகளுக்கு தாங்கும் தன்மை கொண்டதாக விளங்குகின்றன. அது போன்றே மரபு பண்பு மாற்றப்பட்ட விலங்குகளும் மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த புரதங்களை குறைவான செறிவில் உற்பத்தி செய்வதன் மூலம் கால்நடைகளின் தரம் மேம்பாட்டிற்கு உதவுகின்றன. மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்ட சில தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளது. அதாவது மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்ட விலங்குகள், அதாவது நோக்கம் மேம்படுத்தப்பட்ட கம்பளி தரம் மற்றும் உற்பத்தி. புகுத்தப்பட்ட ஜீன் சிஸ்டீன் அமினோ அமிலம் உற்பத்திக்கான ஜீன்களும். சாதனைகள் பார்த்திங்கன்னா அயல் ஜீனை பெற்ற செம்மறி ஆடு, அதாவது ஜீன் வெளிப்படுத்தப்பட்டது. அடுத்தது நோக்கம் மீன்களில் அதிக வளர்ச்சி. சால்மன் அல்லது ரெயின்போ லாட் அல்லது திலேபியா வளர்ச்சி ஹார்மோன் ஜீனை புகுத்தியிருக்காங்க. அயல் ஜீனை பெற்ற மீன், அதாவது ஜீன் வெளிப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி அது மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்ட தாவரங்கள். சரிங்களா, தாவரங்கள் பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து தரத்திற்கான அரிசி. புகுத்தப்பட்ட ஜீன் என்ன ஜீன்னா பீட்டா கரோட்டின் ஜீன். மனிதர்களில் வைட்டமின் ஏ உற்பத்திக்கு பீட்டா கரோட்டின் ஜீன் தேவை. சாதனைகள் கோல்டன் ரைஸ், அதாவது வைட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கும் பீட்டா கரோட்டின் உற்பத்தி செய்யும் மரபணு மாற்றப்பட்ட அரிசி கிடைச்சிருக்கு. அடுத்து அதிக பயிர் உற்பத்தி. பேசிலஸ் துரியான்ஜிஸ் பாக்டீரியாவில் பெறப்பட்ட பிடி ஜீன். பிடி ஜீன் பூச்சிகளுக்கு எதிரான நச்சுத்தன்மையுடைய புரதத்தை உற்பத்தி செய்கிறது. ஸோ அதை நம்ம சேர்த்தனோடனே பூச்சி எதிர்ப்பு திறன் பெற்ற தாவரங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. இத்தாவரங்கள் பூச்சிகளுக்கு எதிரான நச்சுத்தன்மையை வாய்ந்த புரதத்தினை உற்பத்தி செய்து பூச்சி தாக்குதலை தடுக்க வல்லவை அப்படின்னு கொடுத்துறாங்க. அடுத்து நினைவில் கொள்க, அதிக மகசூல், உயர்ந்த தரம், நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் குறுகிய சாகுபடி காலம் போன்ற பண்புகளை கொண்ட மேம்படுத்தப்பட்ட பயிர் வகைகளை உருவாக்குவதே பயிர் மேம்பாடு ஆகும். ஒரே இனத்தை சார்ந்த விலங்குகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய கலப்பு உட்கலப்பு எனப்படும். தொடர்பற்ற உயிரினங்களை கலப்பு செய்வது வெளிக்கலப்பு எனப்படும். கலப்பின சேர்க்கை மூலம் உயர்தர பண்புகளை உடைய கலப்பினங்களை உற்பத்தி செய்வது கலப்பின வீரியம் அல்லது எரோட்ரோசிஸ் எனப்படும். மரபு பொறியியல் என்பது ஜீன்களை விரும்பியபடி கையாளுவதும் புதிய உயிரினங்களை உருவாக்க ஜீன்களை ஒரு உயிரிலிருந்து மற்றொரு உயிருக்கு இடமாற்றுதலும் ஆகும். மாறுபாடு அடையாத அல்லது சிறப்பு செல் வகைகளான மாற்றமடையாத செல்களின் தொகுப்பு குருத்தணுக்கள் எனப்படுகிறது. சரிங்களா, இப்போ புக் பை கொஸ்டின் பார்க்கலாம். புக் பை கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றாவது, ஓர் அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார் அப்படின்னா ஆப்ஷன் பி கூட்டு தேர்வு முறையும். இரண்டாவது, பூசா கோமல் என்பது டேசின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம் ஆகும், அதாவது ஆப்ஷன் சி தட்டை பயிரும். மூன்றாவது, கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது டேஸ் ஆகும் அப்படின்னு ஆப்ஷன் டி கோதுமை. நாலாவது, தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசி அரிசி டேஸ் ஆகும். இதுக்கான வேண்டிய ஆப்ஷன் ஏ IR8. ஐந்தாவது, உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அப்படின்னா இதற்கான விடை ஆப்ஷன் டி, அதாவது உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நிதியும் அடுத்து வாழும் உயிரினங்களும் இதன் மூலமாக தான் இவங்க உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அடுத்த டிஎன்ஏவை வெட்ட பயன்படுத்தப்படும் நிதி ஆப்ஷன் பி ரெசெக்ஷன் எண்டோநியூக்ளியஸும்.
ஏழாவது ஆர்டிஎன்ஏ என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கான விடைந்த ஆப்ஷன் சி, உறுதி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை. சரிங்களா, அவ்வளோதான். எட்டாவது பாருங்க, டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் டேஷ் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா ஆப்ஷன் டி, மீண்டும் மீண்டும் வரும் தொடர். ஒன்பதாவது, மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல்ஜீனை பெற்ற உயிரினங்கள் டேஷ் என அழைக்கப்படுகிறது. இதற்கான விட ஆப்ஷன் டி, அயல்ஜீனை பெற்ற உயிரினங்கள். அடுத்தது, மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை. பத்தாவது, எக்ஸாப்ளாய்டு கோதுமையில் 2n × 6x = 42 ஒற்றை மையம் n மற்றும் அடிப்படை தொகுதி x குரோமோசோம் எண்ணிக்கை முறையே டேஸ் ஆகும் அப்படின்னு ஆப்ஷன் டி, n = 21 மற்றும் x = 7. இரண்டாவது, கோடிட்ட இடங்களில் இருப்பாங்க. 1, அதாவது தாவர பயிர் பெருக்கம் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலை ஆகும். அதாவது தாவர பயிர் பெருக்கம் அப்படிங்கிற ஆன்சர் இதுக்கு. இரண்டாவது, புரதம் செறிந்த கோதுமை ரகம் அட்லஸ் 66 ஆகும். மூணாவது, கால்சிசின் என்பது குரோமோசோம் எண்ணிக்கை இரட்டிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் ஆகும். கால்சிசின் அப்படிங்கிறது. நாலாவது, விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை அப்படிங்கிறது உயிருட்ட சத்தோற்றம் அப்படிங்கிறது தான் என்ற நெல் ரகம். சரி, அது அந்த முறை தான் இருக்குது. அடுத்து ஐந்தாவது, நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது. ஆனால் சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட அட்டாமெட்டா 2, சரிங்களா, அது பாருங்க, அட்டாமெட்டா 2, சரிங்களா, இந்த இடத்துல என்ற நெல் ரகம் ஓர்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும். இதுக்கான ஆன்சர் அட்டாமெட்டா 2. ஆறாவது பார்த்தீங்கன்னா ஜீன் குளோனிங் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது. அதாவது ஜீன் குளோனிங் அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சரு. ஏழாவது, ரெக்செக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நிதியானது டிஎன்ஏ மூலக்குறை டேஸ், அதாவது டிஎன்ஏ மூலக்குறையை பேலண்ட்ரோம் வரிசை என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்கிறது. அதாவது பேலண்ட்ரோம் வரிசை என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எட்டாவது பாருங்க, ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு டேஸ் இடையே காணப்படுகிறது. ஒற்றை கரு இரட்டையர்களில் இடையே காணப்படுகிறது. ஒன்பதாவது, வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு குருத்தணுக்கள் ஆகும். இதுக்கான ஆன்சர் குருத்தணுக்கள் ஆகும். பத்தாவது, ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ டேஸ் உடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அதாவது பிளாஸ்மிட்டுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அடுத்தது மூணாவது, சரியா தவறா அப்படிங்கிற கூற்றை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சரி இதில் தவறை நாங்கள் திருத்த தெரியல எங்களுக்கு. ஒன்றாவது, கால்சிசன் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட ராப்பினோ பிரக்சிகா என்பது மனிதன் உருவாக்கிய ஒரு ஆல்டோடெட்ராப்ளாய்டு ஆகும் அப்படிங்கிறது சரியானது. அடுத்து இரண்டாவது, இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை சடுதி மாற்றம் அப்படிங்கிறது தவறானது. மூன்றாவது, உடலை இனப்பெருக்கம் அல்லது பாலில்லா இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனித்தாவரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே தூய வரிசை எனப்படும் அப்படிங்கிறதும் தவறானது. நாலாவது பாருங்க, இரும்பு சத்து செறிவூட்டப்பட்ட அரிசி ரகம் பயிர் செய்யப்பட்ட தாவரத்தின் புரத தரத்தை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதும் தவறானது. ஐந்தாவது கோல்டன் ரைஸ் ஒரு கலப்புயிர் அப்படிங்கிறதும் தவறானது. ஆறாவது பாருங்க, ஆறாவது சரியானது. அதாவது பாக்டீரியாவின் பிடி ஜீன் பூச்சிகளை கொல்லக்கூடியது சரிங்களா, பிடி ஜீன். ஏழாவது, செயற்கை கருவுறுதல் என்பது உடலுக்கு நடைபெறும் கருவுறுதல் ஆகும் அப்படிங்கிறது தவறானது. எட்டாவது பாருங்க, சரியான விடை. எட்டாவது, டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அலெக்ஸ் ஜப்ரோ என்பவரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது சரியானது. ஒன்பதாவது, மூலக்கூறு கத்திரிக்கோள் என்பது டிஎன்ஏ லைக்கேஸ் குறிக்கும் அப்படிங்கிறது தவறானது. அது ரெக்செக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அதை தான் குறிக்கும். அடுத்து பொறுத்துக்களை பாருங்கள். சோனலிக்கா அப்படிங்கிறது அரைக்குள்ள கோதுமை. IR8ங்கிறது அரைக்குள்ள அரிசி. சக்கரம் அப்படிங்கிறது கரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முங் நம்பர் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேசிலியஸ் முங்கோ அப்படிங்கிறதும். TMV2 அப்படிங்கிறது வேர்க்கடலையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவது, இன்சுலின். இன்சுலின் RDNA தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன்.
அடுத்து 7வது பிடி நச்சு அப்படிங்கிறது பேசிலஸ் துரியாஞ்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறது வந்து பீட்டா கரோட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ கூற்று மற்றும் காரண வகை கேள்விகள் கொடுத்துறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இப்போ 1வது கூற்று கலப்புயிரி 2 பெற்றோர்களையும் விட மேம்பட்டதாக இருக்கும். காரணம் கலப்பின வீரியம் தற்கலப்பில் இழக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்தாங்க. இதுக்கான விட ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சினா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஸோ இதுக்கு வந்து இது ரெண்டுமே சரி. அடுத்து 2வது கேள்வி கூற்று கால்சிசின் குரோமோசோம் எண்ணிக்கையை குறைக்கிறது. காரணம் சகோதரி குரோமாட்டிடுகள் எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகர்வதை அது ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்து டி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறான விடை ஆப்ஷன் டி. 3வது பாருங்க கூற்று அதாவது RDNA தொழில்நுட்பம் கலப்பினமாக்கலை விட மேலானது. காரணம் இலக்கு உயிரினத்தில் விரும்பத்தகாத ஜீன்களை நுழைக்காமல் விரும்பத்தக்க ஜீன்கள் மட்டுமே நுழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது சரியானது. அதாவது ஆப்ஷன் சி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி அப்படிங்கிறது இதுக்கு சரியான விடை. சரி, இது ஜூம் பண்ணி இந்த இது பார்த்தலாம். இப்போ கருத்து வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தாவர பயிர் பெருக்கம் பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி முறைகளும் கொடுத்துருவாங்க. அந்த பசுமை புரட்சியில் பார்த்தீங்கன்னா அதிக மகசூல், நோய் எதிர்ப்பு திறன், பூச்சி தீங்குயிரி எதிர்ப்பு திறன், மேம்பட்ட ஊட்டச்சத்து தரம் இதெல்லாம் இருக்குது. அடுத்தது பயிர் மேம்பாடு தனியாக கொடுத்துருவாங்க. முறைகள் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்தல், பன்மைய பயிர் பெருக்கம், சடுதி மாற்ற பயிர் பெருக்கம், கலப்பினமாக்கம். தேர்வு செய்ததில் பார்த்தீங்கன்னா கூட்டு தேர்வு முறையும், தூய வரிசை தேர்வு முறை, குளோனல் தேர்வு முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விலங்கின பெருக்கம் மற்றும் உயிரிய தொழில்நுட்பவியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விலங்கின பெருக்கம், மரபு பொறியியலின் தேவைகள், உயிரி தொழில்நுட்பவியலின் நடைமுறை பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. விலங்கின பெருக்கம் பார்த்தீங்கன்னா உட்கலப்பு, வெளிக்கலப்பு, கலப்பின வீரியம் அப்படிங்கிறதும். மரபு பொருளின் தேவைகள் பார்த்தீங்கன்னா விரும்பிய ஜீன், கடத்து ஊர்தி, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், DNA லைக்கேஸ், மறுச்சேர்க்கை அதாவது RDNAவும் இதில் இருக்குது. உயிரிய தொழில்நுட்பவியலின் நடைமுறை பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்கள், ஜீன் சிகிச்சை, DNA விரல் ரேகை தொழில்நுட்பம், மூல செல் தொழில்நுட்பம், மரபு பண்பு மாற்றப்பட்ட தாவரங்களும் விலங்குகளும். ஸோ இவ்வளோதான். இது 20வது யூனிட் வந்து முடிஞ்சு.